கார் வெடிப்பு தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் சுமார் 60 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சென்னை கொடுங்கையூரில் நடைபெற்ற சோதனையில் 3 செல்போன்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், அந்த 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதற்கான காரணமாக ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக அபிநயா, கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக இன்று காலை தமிழகம் முழுவதும் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் 3 இடங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளான கோவை, நாகை, திருச்சி, மதுரை, தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த அக்டோபர் 23ஆம் தேதி கோவையில் நடந்த அந்த கார் வெடி விபத்து தொடர்பாக இதுவரை 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவற்றில் முக்கியமாக சனோபர் அலி, ஷேக் இதயத்துல்லா உட்பட 11 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே அவர்கள் காவலில் எடுக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வந்ததில் அவர்கள் சதி செயல் செய்வதற்கு திட்டம் திட்டி வந்ததாக என்ஐஏ முகமை அதிகாரிகள் தெரிவித்து அதன் அடிப்படையில் இன்று காலை தமிழகம் முழுவதும் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது நாம் கொடுங்கையூர் தென்றல் தெரு 8வது தெருவில் இருக்கிறோம். இங்கு நியமத்துல்லா என்பவரது வீட்டில் இன்று காலை சரியாக 6 மணியிலிருந்து 9:30 மணி வரை 20க்கும் மேற்பட்ட என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு அந்த நியமத்துல்லாவின் செல்போன்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தற்போது அந்த நியமத்துல்லா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். இன்னைக்கு காலையில் என்ஐஏ அதிகாரிகள் உங்கள் வீட்டை சோதனை ஈடுபட்டாங்க. குறிப்பாக சதி செயல் புரியறதுக்கு திட்டம் தீட்டியதாக சொல்லிட்டு தான் அவங்க அந்த சோதனை ஈடுபட்டிருக்காங்க. என்ன சொன்னாங்க என்ஐஏ அதிகாரிகள் உங்ககிட்ட? என்ன மாதிரியான சோதனை ஈடுபட்டாங்க? காலையில் 5 மணிக்கு வந்திருந்தாங்க. 5 மணிக்கு வந்திருக்கும் போது அது போன்ற தொடர்புகளுடைய நபர் நான், எனக்கு அந்த சித்தாந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு தவறான ஒரு புரிதலில் இல்லைனா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் மெமோரண்டம், அதாவது வாரண்ட், சர்ச் வாரண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. காலை 5 மணிக்கு. 5 மணிலேருந்து கிட்டத்தட்ட 8:10 வரைக்கும் அந்த என்கொயரி நடந்துச்சு. அதில் அவர்கள் சந்தேகப்படும்படியாகவோ, நான் சமூகத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவோ, இல்லை என்று சமூகத்தில் பிளவு உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு ஆவணத்தையோ எந்த ஒரு ஆதாரத்தையுமோ அவர்கள் எதையுமே பறிமுதல் செய்ய முடியவில்லை. ஏன்னா அது மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே எனக்கு இல்லை. என்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. என்னுடைய சித்தாந்தத்தையும் இஸ்லாம் எனக்கு போதிக்கக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம தெளிவாக எடுத்துரைத்தோம். அப்போது இறைவன் அருளிய அந்த குரானையும் இறைவன் இறுதி தூதரான அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் தான் எங்களுடைய மார்க்கம், அதற்கு பின்னால் நடப்பது எங்களுக்கு மார்க்கம் இல்லை என்பதை மிகவும் தெளிவாகவும் அவர்களுக்கு எத்தி வைத்து விட்டோம். அதன் அடிப்படையில் அவங்க எங்கிட்ட எதுவுமே பறிமுதல் செய்யலை அப்படின்றத ஸ்டேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் தென் செல்ஃபோன் மட்டும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சார், கடந்த 2018 இலங்கை குண்டுவெடிப்பிலிருந்து தொடர்ச்சியாக உங்கள் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அடுத்தடுத்து உங்கள் மேலே தப்பு இல்லைனா ஏன் உங்கள் அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் சோதனை பண்ணணும்? இல்லை, இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நம்ம நான் பின்பற்றக்கூடியது குர்ஆன் ஹதீஸ். இன்றைக்கி குர்ஆன் ஹதீஸ் தான் நாங்களும் பின்பற்றுறோம் என்று பல்வேறு அமைப்புகள் தங்களுக்குள்ள பிரிவுகளை உண்டாக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் என்பது அதில் இருக்கக்கூடிய போதனைகள் நம்ம நடைமுறைப்படுத்தும் போது அதில் கருத்து வேறுபாடுகள் வருது. அந்த கருத்து வேறுபாடுகளுள்ள நம்ம போயிடக்கூடாது. நம்ம நான் ஒரு ஆளாக இருந்தாலுமே இல்லை ஒரு 2-3 பேர் இருந்தாலுமே நம்ம உறுதியாக நம்ம அந்த செயல்முறை நடைமுறைப்படுத்தி எனக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை நம்ம அதிகப்படுத்திக்கணும்ன்றது நம்மளுடைய நோக்கம். இப்போ ஆட்சி அதிகாரம் பண்ணணும், அடுத்தவங்களை போய் கொலை பண்ணணும், இது இஸ்லாம் மார்க்கம் சொல்லித்தரல. நிச்சயமாக அபிநயா, இவர் கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து அந்த இலங்கை குண்டுவெடிப்பிலிருந்து தொடர்ச்சியாக தனது வீட்டுக்கு 3 முறை என்ஐஏ அதிகாரிகள் சோதனைக்கு வந்திருக்கிறார்கள். அதே போலதான் தற்போதும் இவர்கள் இங்கு சோதனை செய்திருக்கிறார்கள். சோதனையின் முடிவில் ஒரு செல்போனை கைப்பற்றி எடுத்து சென்றிருக்கிறார்கள் என கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக இவரது வீட்டில் இதுவரை 2 முறை சோதனை செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் நாங்கள் இது போன்ற காரியத்தில் ஈடுபடவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் கடந்த 3 மணி நேரமாக இவரது வீட்டில் நடைபெற்ற அந்த சோதனையை முடித்து தற்போது அதிகாரிகள் திரும்பி சென்றுள்ளனர். மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகளுடைய இந்த சோதனை என்பது பல இடங்களில் நடத்தப்படக்கூடிய நிலையில் கொடுங்கையூரில் என்ன நிலவரம் என்பது